வாமா லட்சுமி, எப்போ வந்து? வந்தேன். என்ன நீ என் மவளுக்கும் படிப்பு முடியுதுன்னு போனை போட்டு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். நீ ஒரு வார்த்தை கூட அதை பத்தி எதுவுமே பேசாம கண்டுக்காத மாதிரி இருக்க. ஏனே, உனக்கு என் பொண்ண உன் மவனுக்கு கட்டி வைக்கணுங்கிற எண்ணம் இருக்கா? இல்ல உன் மவனுக்கு உன் பொண்டாட்டி வீட்டுல இருந்து அவ அண்ணன் மவனை கட்டலான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாளே, அந்த ஐடியா இருக்கா? என்ன பேசுறீங்க? வந்தது வராதமா கால்ல வெண்ணி தண்ணியை ஊத்துன மாதிரி தாம் தும்னு குதிக்கிற. ஏன் அண்ணன் மவளும் முறை பண்ணுதானே? என் மவனுக்கு யார பிடிச்சிருக்கோ அவளை கெட்டுவான். எதுக்கு இப்ப மம்பளக்குற? வந்த உடனே பேசுற பேச்சா இது? என்னனே அண்ணி பேசுற பேச்சு எனக்கு சரியா படல. நீயும் போய் சம்மந்தம் பேசிட்டு வந்துட்டியா என்ன? முடிக்கிற முடியே சரியா இல்லையே. கழுத, அவதான் அறிவு கெடுத்தனமா எதையோ பேசுறானா? நீயும் ரெண்டு பேரும் பதிலுக்கு பதில் இப்படி பேசிக்கிட்டே இருப்பிய. நான் ஒன்னும் பேச வேண்டாம், அப்படித்தானே? இங்க பாரு, உன்கிட்ட கேட்காம இது வரைக்கும் ஏதாவது முடிவு பண்ணிருக்கனா? உன் மக படிப்பு முடிட்டு இருந்தா காத்திருந்தேன். என் மவன் வரட்டும், அவகிட்டயே ஒத்த வார்த்தையில கேட்டுருவோம். வரட்டும், அதுக்கு தானே நானும் காத்திருக்கேன். இது ஏன் புள்ள வாழ்க்கை, நானும் முடிவு எடுக்கணும். என் கழுத, என்ன பேசுற? என் தங்கச்சி மவா பிறந்ததுமே அவனுக்கு நானும் முடிவு பண்ணியாச்சு. என் தங்கச்சி நான் இல்லாம எதையுமே செய்ய மாட்டான். அதே மாதிரிதான் அவ மவனும். இங்க பாரு, இந்த விஷயத்துல தலையிடாத. என் மவன் கிட்ட நான் கேட்டுக்கிறேன். நீங்க எப்படி முடிவு பண்ணீங்களோ அப்படித்தான் நானும் முடிவு பண்ணேன். என் அண்ணன் இல்லாம இது வரைக்கும் எந்த காரியமாவது செஞ்சிருக்கனா? என் அண்ணன் மவளை தான் என் மவனுக்கு கட்டி வைப்பேன்னு என் மவன் வயிற்றுல இருக்கும்போதே நான் நினைச்சுக்கிட்டேன். இப்ப நீங்க மாத்தி பேசினா எப்படி முடியும்? எடி, அந்த பிள்ளையும் நல்ல பிள்ளை தான், நான் ஒண்ணு சொல்ல வரல. ஆனா என் தங்கச்சி அவ எப்பவுமே எனக்காக தான் வாழ்ந்திருக்கா. அவ மவளை இவனுக்குனே பிறந்து வளர்த்திருக்கா. அதுக்காக அவளை நான் விட்டு கொடுக்க முடியுமா? ஏங்க, அவன் எனக்கும் பிள்ளை. எது பேசினாலும் பார்த்து பேசுங்க. என் மவனுக்கு பிடிக்காம எதையாவது செஞ்சீங்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். என்ன நீ மிரட்ட பார்த்தா நீ இங்க ஒண்ணுமே கிடையாதுல்ல தெரியுது. இங்க என்ன மீனாட்சி ஆட்சி தான் நடக்குதா? இதுமா அவ கிடக்குறா, அறிவு கிட்டத்தனமா எதையாவது உணர்வா. என் மவன் வரட்டும், ரெண்டு பேர்ல அவனுக்கு யாரு பிடிச்சிருக்கோ அவனையே கட்டி வைப்போம். ரெண்டு பேர்கிட்டயும் பேசட்டும். என் மக எல்லாத்தையும் ஜெயிச்சிருவா. அவ ஜெயிக்க பிறந்தவா. ஆமா, உலகத்திலேயே இவ மவ மட்டும்தான் ஜெயிக்க பிறந்தவா. மத்தவெல்லாம் தோக்க பிறந்திருக்காவளோ? பேசுறா பேச்சு எப்படி அவன் இவளை கெட்டுறான்னு நானும் பாக்கேன். ஏன் மருமகளை தான் என் மவனுக்கு பிடிக்கும். அடப்பாவுமே செத்தாண்டா செல்வமணி. இதுங்க ஒண்ணுக்கு ஒண்ணு இப்படி சண்டை போட்டுட்டு கிடக்கு. அவன் மூணாவதா ஒண்ணு பாத்துட்டு இருக்கானே, இதுங்களுக்கு தெரியாதா? இவன் என்ன இவங்க வீட்டுல பொண்ணு கட்டணுங்கிறாங்க, அவட என்ன அவங்க வீட்டுல பொண்ணு கட்டணுங்கிறாங்க. கடைசியில இவன் யாரதான் கட்ட போறான்? உங்களை பங்கஜாச்சி வர சொல்லிச்சு, அதான் சரி சொல்லிட்டு போடாமனு வந்தேன். என்ன வீட்டுல எதுவும் சண்டையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. ஏன்டா அப்படி கேக்குற? என்ன வைகட்ட இவர முக்கு உடைக்கும் கடிச்சி. ஐயோ, இப்ப வீட்டுக்கு போலாமா வேண்டாமான்னு நானே யோசிச்சிட்டு வந்தேன். அதான் கேட்டேன். அதுவாடா, வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்கல்ல, அதான் சத்தம் கூடுது. நீ பக்கத்துல கட்ட சொல்லு, ஒரு மணி நேரத்துல வாரேன்னு. சரிங்க. ஏ அப்பா, வழுக்க மாட்டா என்ன முழிக்கிறாரு. முட்டா அப்படியே கடிச்சு கொட்டடிடுவாடு போல இருக்கு. ஊர்ல உள்ள சின்ன பையன் தோஸ்து வச்சிருப்பியோ? அவன் அப்பக்காரனே குருவி கரைச்சு கட்டிக்கிட்டான். நீ என்ன அவன் ஆத்தா கறிட்ட நல்ல பழக்கம் வச்சிருக்க போல தெரியுது. என்ன சொல்ற? குருவி கரைச்சியா? அவ மகனா இது? இதென்ன கோட்டும் சட்டையும் போட்டு சுத்திக்கிட்டு அலையுது பயபுள்ள. ஏ, நீ நல்ல பட்டு புடவை கட்டிக்கிட்டு தானே அலையுற, அவ கட்டக்கூடாதா? என்ன புது பழக்கமா இருக்கு? குருவி கரைச்சிங்கன்னா கோட்டும் சட்டையும் போடக்கூடாதா? ஏங்க, என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவனுக்கு பிடிச்சிருக்கு, அவன் கெட்டிக்கிட்டான். அந்த சின்ன பிள்ளைய பார்த்து இப்படி பேசிட்டு இருக்கீங்க. இன்னொரு தடவை இப்படி பேசுனீங்க எனக்கு கெட்ட கோவம் வரும். என்னன்னா இது அண்ணி சகவாசம் இவ்வளவு கேவலமா இருக்கு. நீங்க பாரு, தேவையில்லாம வார்த்தையை விடாத. அப்புறம் நான் என்ன பேசுவேன்னு எனக்கே தெரியாது. வந்தனா வந்த வேலையை பொத்துட்டு கம்முனு போ. சும்மா தேவையில்லாம எங்க குடும்பத்துல மூக்க நுழைச்சி என் புருஷன்கிட்ட அடி வாங்கி விடுறதுக்கு அலையாத. நில்லு. ஏய், என் தங்கச்சியவே எதிர்த்து பேசுவியா? அவ எனக்கு இளையவ தானே, நான் சொன்னா கேட்க மாட்டாளா? அண்ணே, நீ குடுக்குற இடம் சரியில்லை. அண்ணிய தலையில தூக்கி வச்சு ஆடுற. அதான் இந்த பேச்சு பேசிட்டு போறாங்க.
விடுமா சவத்து மூதி, காலையிலே ஏதாவது சொல்லி அடிச்சோன்னு வச்சுக்கோ, ஒப்பாரி வச்சு ஊர் பூரா தம்பட்ட அடிச்சிருவா. ஏன் அண்ணன் இப்படி தொடர் நடக்குவானே நான் நினைக்கவே இல்ல. என் அண்ணனை என்ன பாடு படுத்தி எடுக்கிறாங்க. அத்தாளுக்கு மேல மவ இருக்காள, எங்க என் மவனை எப்ப கொத்திட்டு போலான்னு தான் அத்தாள் மவளே இருக்காளுவோ போல. ஒத்த கல்ல நிக்கிறா. அத்தை அத்தை என்னம்மா, எதுக்கு கூப்பிட்ட? அத்தை அத்தா எப்போ வருவாங்க? வருவா வருவா. ஆம்பளைக்கு 1000 சொல்லி இருக்கும். அங்கிட்டு இங்கிட்டு எங்கிட்டாவது போயிருப்பான். நீ நினைச்ச நேரத்துக்கு வரணும்னா அவன் வீட்லயே தான் இருக்கணும். இல்லத்த, ரொம்ப நாள் கழிச்சு அத்தான பார்க்க போறேனா, அதான் கையும் காலும் படபடன்னு வருதுத்த. அதான் அத்தான் எப்போ வருவாங்கன்னு கேட்டேன். உனக்கு அம்மா படபடன்னு வரணும்? அவனை கட்டிக்க போறவளுக்கு தான் அப்படி வரணும். உனக்கு எப்படி வருது? என்னத்த சொல்றீங்க? அத்தானே எனக்கு கட்டி வைக்க மாட்டீங்களா? என்னத்தம்மா சொல்ற? அவன் அப்பப்ப வெளியே போறதும் ஊரு புறம் சுத்திட்டு வர்றதும் இஷ்டத்துக்கு போன்ல பேசுறதும் யாரு மனசுல யாரு இருக்கான்னு யாருக்கு தெரியும்? யார வேற யாரையாவது அவன் நினைச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல வந்தேன். என்னத்த இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் மனசுல அத்தனை தவிர வேற யாரையுமே கட்டிக்க கூடாதுன்னு இருக்கேன். நீங்க இப்படி பேசினா அது சொல்ல வரலமா. என் அண்ணம்மாவா வள்ளி இருக்கா பாரு, அவளும் ஒன்ன மாதிரிதான் தலை தலைன்னு நல்ல தக்காளி பழம் மாதிரி இருப்பா. அவ அப்பப்ப அத்தான பேசிக்கிட்டு இருப்பா. இவனும் மணிக்கணக்கா அவகிட்ட பேசுவான். அதான் ஒருவேளை வள்ளிய நினைச்சுக்கிட்டு இருக்கானோன்னு நினைச்சேன். ஏய் பம்பளி மாசு, நீ எப்போ வந்த? எங்க போயிட்டு வர? உன் ஃப்ரெண்ட் எல்லாம் பார்த்தாச்சா? அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், வள்ளிக்கிட்ட மணிக்கணக்கா பேசுவல்ல, அதுதான் இவகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். என்னம்மா, எந்த வள்ளிமா? யாரு? அதுக்குள்ளிமா மறந்துட்டேன். அதான் விடிய விடிய பேசுவியே நம்ம வள்ளி, என் அண்ணம்மாவா, அத சொன்னோம்ல. அத சொன்னியா? அவளுக்கு என்ன, நல்லாதான் இருப்பா. பம்பளி மாசு, நீ எப்ப வந்த? அத்தான் நான் காலையிலே வந்துட்டேன். நீங்க வெளியே போயிருந்தீங்களா? ஆமா, இப்ப என்ன இருக்கு? இல்லத்தா, நான் இந்த ஊரெல்லாம் சுத்தி பார்க்கணும், அதான் கூட்டிட்டு போறீங்களான்னு கேட்கலான்னு இருந்தேன். சுத்தி பார்க்கறதுக்கு என்ன இருக்கு? 4 வயக்காடும் அப்புறம் குப்பையா தெருவும் வேற என்னத்த இருக்க போது, ஒரு போஸ்ட் ஆபீஸும் ஒரு பள்ளிக்கூடமும் இருக்கு. இத போய் என்னத்த பார்க்க போற? இல்லத்த, சிட்டிலே இருந்துட்டு எனக்கு கிராமத்தை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. அதான் அத்தனை கூட்டிட்டு போக சொன்னேன். ஏய், எங்க அம்மா சொல்ற மாதிரி இங்க சுத்தி பார்க்கிறதுக்கு என்னடி இருக்கு? ஒரு தெருவை விட்டா இன்னொரு தெரு, வேற இங்க எதுவும் இல்ல. வேணும்னா நீனே போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க. வணக்கத்தை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க மாப்ள. என் மவதான் ஊரெல்லாம் சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறாள்ல. பாவம் கழுத, அங்க எங்கேயுமே போனது கிடையாது. அத்தானு உன் நினைப்பிலே இத்தனை நாள் இருந்துட்டா. இப்ப உன்னை பார்த்துட்டல, உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிட்டுனா எனக்கு மனசே நிறைவாயிரும். அதுக்கு முன்னாடி அவ ஆசைப்பட்டதெல்லாம் நீ தான் நிறைவேற்றணும். அவளை ஊர் பூரா சுத்தி காட்டு மாப்ள. ஏ, அப்படியே மவளை உன் தலையில கட்டணும்னு ஓடிக்கிட்டு அலைதா. இங்க பாரு, எதுக்கும் இடம் கொடுத்துடாத. லேசுப்பட்ட ஆள் இல்ல உன் அத்தக்காரி. உன் தலையில முளத்துல அரைச்சு போடுவா. ஜாக்கிரதையா இருந்துக்கோ. கழுத, என்ன நின்னுகிட்டு இருக்க? போய் புடவை மாத்திட்டு வா. அத்தான் ஒண்ணு கூட்டிட்டு போகாம யார கூட்டிட்டு போவான்? இந்த ஊர்ல என்ன இருக்குன்னு இதெல்லாம் சுத்தி பார்க்கணும்னு இவ ஆசைப்படுறான்னு எனக்கு தெரியல. இருக்கட்டும் மாப்ள, அப்படியே உன் கூட சுத்தணும்னு ஆசைப்படுறா. நாசுக்கா தான் சொல்ல முடியும். அத நீ வேற கேட்டுக்கிட்டு போ மாப்ள. அவளை ஊரெல்லாம் சுத்தி காட்டிட்டு வா. சரிங்க வா. மாப்ள 10 நிமிஷம் புடவையை மாத்திக்கிட்டு வந்துடுவா. ஏடி போ. நல்ல கலரா அந்த சிவப்பு கலர்ல ஒரு புடவை கட்டுவியே, அது உன் கலருக்கும் அழகுக்கும் லட்சணமா இருக்கும். அதை எடுத்து கட்டிக்கிட்டு போ. சரிம்மா. இல்ல, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நான் படிச்சு சொல்லுவேன். திரும்பவும் உன் அத்தக்காரி சொன்னதுக்கு சரி சரின்னு பூமாமு ஆடு பாதி மண்டை ஆட்டிக்கிட்டு இருக்க. இல்ல, அவ மவளை அவ தலையில கட்டணும்னு தான் கூடையே கூட்டிட்டு வந்திருக்கா. ஏமா விடுமா, அதெல்லாம் பாத்துக்கலாம். அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்காது. இல்ல, என் வயித்துல பால வாத்த. அவ சொல்றது நடக்காதுன்னா நீ வள்ளிய தானே கட்டிக்குவே. சொல்லுல சொல்லு, என் அண்ணன் அவ வள்ளிய தானே கட்டிக்குவே. ஏமா இப்படி இருக்க? கல்யாணம்னு ஏன் இப்படி என்ன டார்ச்சர் பண்றீங்க? அப்பா ஒரு பக்கம் டார்ச்சர் பண்றதுன்னா நீ ஒரு பக்கம். சும்மா இருமா. உனக்கு மருமக தன்னால வருவா. எதை பத்தியும் கவலைப்படாத. என்னல சொல்ற? தன்னால வருவானா? எப்படி வருவா? வரும்போது வருவா.
உனக்கு பிடிச்சவங்க வீட்ல இருந்து வருவா. பிடிச்சவங்க வீட்ல இருந்து வருவான்னு சொன்னா என்ன சொல்றா? என் அண்ணன் அவ்வளவுதான் கட்டிக்குவேன்னு சொல்றா. நாசு கதைன்னு சொல்ல முடியும். அம்மா கிட்ட போய் எப்படி சொல்லுவான்? அதான் இப்படி சொல்லிட்டு போறான் போல. என்ன இப்போ சந்தோஷம் தானே? ஊரு பூரா சுத்தியாச்சு, இருட்டும் ஆயிருச்சு. தேங்க்ஸ் தான். காலம் பூரா உங்க கூட இப்படியே சுத்தணும்னு தான் ஆசையா இருக்கு. இங்க பாரு, நீ அழகா இருக்க, நல்லா இருக்க. உன் மனசுல ஏதாவது ஆசை இருந்தா வீணா வளர்த்துக்காத. எது நடக்குமோ அதுதான் நடக்கும். எனக்கு உன்னை பிடிக்கும். ஆனா நான் கல்யாணம்லாம் இப்ப பண்ணிக்கிறதா இல்ல. ஏன்டா, என்ன உங்களுக்கு பிடிக்கும்னா என்ன கட்டிக்க மாட்டீங்களா? எனக்கு இப்ப கல்யாணம் கட்டிக்கிற எண்ணம்லாம் இல்லைன்னு சொல்லிட்டல. அந்த பேச்சை விடு. நல்லா இருக்கியா? அத்தை மாமா கூட ஊர் சுத்திட்டு இருக்க போல. ஏய், உன் வயசு என்ன, ஏன் வயசு என்ன? பேர் சொல்லி கூப்பிடுறியா? ஒரு உதைக்க போறேன். என்ன உதைக்க போறதெல்லாம் இருக்கட்டும், நீ உத வாங்காம இருந்தா சரிதான். பாத்தியடி, நீ அவனுக்காக புடவை கட்டிட்டு வந்து நிக்கிற. ஆனா அவன் வேற ஒருத்தி கூட கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருக்கான். அதான் எனக்கு இந்த ஆம்பளைங்களே பிடிக்காது. சொன்னா கேக்குறியா? இனி அது அவனை தூக்கி எரிஞ்சிட்டு உன் வேலையை மட்டும் பாரு. என்னடா சொல்ற? உன் பின்னாடியே ஆபத்து இருக்கு. அது தெரியாம நீ சுத்திக்கிட்டு அலையற. சடி சடி, ஐயா சாமி, நேரத்தோட வீட்டு பக்கம் கிளம்பு. நீங்க அந்த பொண்ணு உங்களை முறைக்கிற மாதிரியே இல்ல. என்னங்க, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க எந்த பதிலும் சொல்ல மாட்டீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? அடிப்பாவி, முறைக்கிற முறையே சரியில்லையே. எப்பெல்லாம் புடவை கட்டு கட்டுன்னு சொல்றனோ அப்பெல்லாம் கட்ட மாட்டா. இப்ப இவ கூட வந்து நிக்கிறேன், இந்த நேரத்துல புடவை கட்டிட்டு வந்து நிக்கிறா. முழிக்கிற மொழியே சரியில்லை. இன்னைக்கு நம்மள ஒரு வழி ஆக்கிடுவா. இங்க உங்களை தானே கேக்குறேன், உங்களுக்கு தெரிஞ்சவங்களான்னு கேட்டேன். ஆமா ஆமா, தெரிஞ்சவங்க தான். சரி வா, வீட்டுக்கு போவோம். அப்பா சாமி, நீ கிளம்புறியா? டைம் ஆயிடுச்சு, நீ கிளம்பு. மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ்டா, நான் வரேன்டா. நீ பண்ணதெல்லாம் போதும் சாமி, கிளம்பு. டேய், யாருடா அது? எவ கூடயே சுத்திட்டு அலையறான்? அது அவடி மாமா பொண்ணு. ஊரை சுத்தி பார்க்கணும்னு வந்திருக்கு. அதான் சுத்தி காட்டிட்டு இருந்தாரு. நீ தப்பா எடுத்துக்காதீங்க. நீ என்ன ஒரே அடியா முடைக்கிற? அதான் மாமா பொண்ணுன்னு சொன்னல. பின்ன என்ன ஊரை சுத்தி காட்ட சொன்னா பிறகு சுத்தி காட்டாம என்ன பண்ணுவாரு? சும்மா ஒரு பேச்சுக்கு சுத்தி காட்டிட்டு இருக்காரு. உடனே கோச்சுக்காரு. போ, வீட்டை பார்க்க போ. அவன் வரட்டும்ல, அப்புறம் இருக்கு அவனுக்கு. அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம். வீட்டுக்கு வந்திருக்கவங்க சுத்தி காட்டுன்னு சொன்னா படம் என்ன பண்ண முடியும்? அதான் சுத்தி காட்டுறதுக்கு வந்திருக்கு. சரியா? சரி, நீங்க ரெண்டு பேரும் கிளம்புங்க. நேரம் ஆயிட்டல, நானும் வரேன். அத்தியாடி, எம்பட்டு திமிரு இருக்குனே. மாமா பண்ணாமல ஊரை சுத்தி காட்டுறானா ஊரை. இந்த ஊர்ல அப்படி என்ன இருக்கு சுத்தி காட்டுறதுக்கு? இங்க பாருடி, எதுக்கும் ஜாக்கிரதையா இரு. நான் சொல்றத சொல்லிட்டேன். அப்படித்தான், வா போவோம்.